எம்மாடியோ எவ்வளவு பெரிய மண்டபம். டேய் வாணி இங்க பாத்தியா? லைட்லாம் சூப்பரா இருக்குடி. ஏமா இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? இல்ல எங்க பாரு வாடில பாரு லைட்லாம் சூப்பரா கலர் கலரா போட்டுருக்காங்க. உங்க வாயை கொஞ்ச நேரம் மூடுங்கம்மா. பாக்குறவங்க எதுனா தப்பா நினைக்க போறாங்கம்மா. ஏதோ பட்டிக்காடு கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க போல இருக்குன்னு. ஏண்டி இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லடி. அம்மா நீ பார்த்தது இல்லைன்னா அமைதியா பாராமா. ஐயோ என்ன அழகா கலர் கலரா இருக்குதுடி. அப்படியே சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ உன்னெல்லாம் கூப்பிட்டு நான் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறேன் பாத்தியா? என்ன முதல் சொல்லணும். இவ ஒருத்தி எதனா ஒன்று சொல்லின்னு இருப்பா. ஏண்டி அம்மா அங்க நிக்கிற, அம்மா ஒரு போட்டோ எடுடி. ஐயோ போட்டோ வையா? ஏமா அதெல்லாம் வேணாம்மா, கும்முன்னு இருமா. நீ வேற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வேற வந்துன்னு இருக்காங்க. நீ வேற அமைதியா இருமா. அவங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்போ மாப்பிள்ளை பொண்ணு வந்து அங்கே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க வச்சுக்கேன். நம்மளால இதில் ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது. கூட்டமாக நின்று தான் ஃபோட்டோ எடுக்க முடியும். அம்மா மாட்டாங்க, தனியாக நிற்கிறேன். ஒரு ஃபோட்டோ எடுத்து அம்மா கிட்ட வந்து கூட நான் வீட்டில் மாட்டிக்கிட்டேன். ஏண்டி மகா இங்கே கொஞ்சம் பாருடி. இப்போ எதுக்கு அவளை கூப்பிட்ற? நீ தான் ஃபோன் வச்சுக்கல, நீ எடு. இங்கே இருக்கிறது உண்மையான பூ தான் போல இருக்கேன். நான் பிளாஸ்டிக் பூ பேப்பர் பூன்னு நினச்சினேன். பரவாயில்ல, வீட்டுக்கு போகும்போது ஒரு 10 பூ எடுத்து போட்டு தரையில் போட்டு வச்சுன்னா வச்சுக்கலாம். டெய்லி ஒன்று பசங்க காலேஜுக்கு வச்சு அனுப்பிச்சுடலாம். நல்லா கலர் கலராக இருக்குது. எதுக்குடி கத்தின்னு இருக்கு நீ? வண்டியில் இந்த மாதிரி பேக் எடுத்துட்டு வந்தியா? பாரு உன் பேக் வண்டியிலே இருக்கு, போய் எத்தனா போ. ஏண்டி அது இருக்கட்டும். இங்கே அம்மா பண்ணுற வேலையை பார்த்து நீ ரெடி பண்ணாங்க. பட்டிக்காட்டுலேருந்து வந்த மாதிரி பிஹேவ் பண்ணின்னு இருக்காங்கடி. அங்கே நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கணுமா? அப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்து லைட்லாம் பார்த்தியா எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு ஒரு அம்மன்னு கத்தின்னு இருக்காங்கடி. அம்மாலாம் கிராமத்தாளங்களடி. இந்த மாதிரிலாம் நம்மளாம் வந்து ஃபோனில் பார்த்துருப்போம், ராஜா பார்த்துருப்போம். அம்மா ஃபோன் கூட பார்க்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கு. அதுக்குன்னு இப்படி அப்படி அசிங்கப்படுத்துவாங்க. இங்கே பாருடி அம்மா, சேருக்கு ட்ரெஸ் தச்சு போட்டிருக்காங்க. எல்லாம் மனசங்க மாதிரி உட்காந்துக்குங்க. ஐயோ இந்த அம்மா எங்க சும்மா இருக்காங்களா? உட்காந்து பார்க்கலாமா நம்ம? சரி அப்புறமா உட்காந்து பார்க்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறீங்க நினைக்கிட்டா போயங்க. அம்மா ஏமா இந்த மாதிரி பண்ணுறீங்க நீங்கள்? நான் என்னடி பண்ணேன்? லைட்லாம் அழகாக சூப்பராக இருக்குது. பூலாம் பார்த்தியா? இதெல்லாம் நிஜமான ஒரிஜினல் பூடி. பிளாஸ்டிக் பூ பேப்பர் பூ கிடையாது. போய் தொட்டு பார்த்தேன் நான், ஒரிஜினல் பூ. நம்ம வீட்டுக்கு போகும்போது இங்கேருந்து ஒரு 10 பூவாவது எடுத்துன்னு போகலாம். இன்னும் வேஸ்ட்டாக தானே இருக்கும். எடுத்துன்னு போய் வீட்டில் தண்ணியில் போட்டு வச்சுக்கேன். தினமும் காலேஜுக்கு ஒன்று வச்சுன்னு போவீங்களே. ஐயோ போகும்போது எடுத்துன்னு போகலாம். சரி நிற்கிறேன், ஃபோட்டோ எடுங்க. சின்னவரே ஃபோட்டோ எடுறி. அம்மா எவ்வளோ நேரம் போஸ்ட் கொடுத்து நிற்கிறேன். அம்மா போஸ்ட் கொடுத்து நிற்கிறாங்களா? ஃபோட்டோ எடுறி. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்குது அப்புறம். சீக்கிரம் மணி ஆகுது. எடுக்குவா. எடு. அம்மா அந்த பேக்கை கீழே வைங்களாம்மா. இந்த பேக் வச்சு போஸ்ட் கொடுத்தா தானே நல்லா இருக்கும். ஐயோ பட்டிக்காடு மாதிரி இருக்க பேக்கை கீழே வை. போதுமா? அம்மா கையெல்லாம் சரியா வைங்கம்மா. போதும் எடு. இப்போ ஒரு ஃபோட்டோ எடு. இது ஒரு போஸா? ஆமா டி, நடிகர் தான் இப்படி எடுப்பாங்க. எடாண்டி அம்மா எப்படி சொல்றாங்களோ எடாண்டி. கடவுளே எடுத்தாச்சுமா. சரி ஒரே ஒரு நிமிஷம் இரு. நான் மேடம் ஏறி போய் அந்த சேர்ல உட்காரேன். அப்படின்னு ஃபோட்டோ எடு. அம்மா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுமா. இங்கே தான் யாருமே இல்லையா? யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நான் போறேன் இரு. மாப்பிள்ளை பொண்ணுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அங்கே போய் நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுமா. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இரு நான் போறேன்ப்பா. எருவ மாடு வந்து என் பேக் எடுத்துன்னு வந்திருக்கலாம்ல. ஏன்னா நீ ஃபோட்டோ எடுத்துக்கூடாது எனக்கு. ஏற்கனவே நிறைய ஃபோட்டோ எடுத்தாச்சு, போதும் வாங்க. அப்புறமா நம்ம வந்து ஃபங்க்ஷன் நடக்கும்ல, அப்போ எடுத்துக்கலாம் நிறைய ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோலாம் எடுத்து மாப்பிள்ளை பொண்ணு வீட்டில் வச்சுப்பாங்க. நம்மளுக்கு தருவாங்க. நீங்கள் எல்லாரும் கூட நிற்கும் போது நான் எடுக்கிறேம்மா ஃபோனில் கீழே இருந்து. அந்த ஃபோட்டோ வந்து நம்ம கிட்ட தானே இருக்கும். அப்படி சொல்றியா? சரி அப்போ நமக்கு ரூம்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தியா? மாடி மேலே போகணுமாம்மா. மாடி மேலையா? எந்த பக்கம் போகிறது? லிஃப்ட் கிஃப்ட்லாம் எதுவும் இல்லையா? பார்ப்பா லிஃப்ட்லாம் தெரிஞ்சிருக்கீங்க அம்மாக்கு. இல்லையா? துணி கடையில் லிஃப்ட் கிஃப்ட் அந்த நகர படிக்கட்டு அதெல்லாம் வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய மண்டபத்தில் இருக்காதா? பார்க்கலாம் வாங்க. எந்த பக்கம் நீ போனா? திரும்புங்கம்மா, உங்க பின்னாடி பக்கம் தான் வழி இருக்கு, இப்படியே போங்க. இந்த பக்கம் மாடியே? இல்லையா சாப்பிட்ற இடம் மாதிரி இருக்குடி. அந்த பக்கமா படி இருக்கு பாருங்கம்மா, அதில் ஏறி போலாமா? இன்னும் சாப்பாடு ரெடி ஆகி போனா கிண்டா காப்பில இருக்குன்னு சொன்னா ரெடி எதையும் காண முடியே. ஐயோ இப்போதான் ரெடி பண்ணின்னு இருப்பாங்க. நம்ம தானே ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம், ரெடி பண்ணிட்டு கூப்பிடுவாங்க. சரி மறக்காம போனெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கு. நீங்கள் முதல்ல ரூமுக்கு போங்க. மெது போண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெது போண்டா காஃபி ரெண்டுமே வேணும்னா? சரிம்மா. எங்கள் அம்மாவே இவ்வளோ அலப்பறை பண்ணுறாங்க. எங்கள் அம்மாவுக்கு மேலே வச்சு எங்கள் சித்திலாம் ஐயோ இந்த மண்டபத்தை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. ஏதோ பேக் எடுக்க போனால் எங்கே போனான்னு தெரியல. வரவா நானே? வந்துட்டேன் நானே வந்துட்டேன். வா மாடி மேலே இருக்க ரூமுக்கு போனோம். ரூம் மாடி மேலே இருக்கு. இந்த பேக் வெயிட் தூக்க முடியலடி. ஏண்டி என் பேக் ரொம்ப வெயிட்டா இருக்குது. இந்த பேக் எடுத்து அந்த பேக் கொடுடி. அந்த பேக்கை விட இந்த பேக் தாண்டி வெயிட் அதிகம். இல்லை அப்பா ட்ரெஸ்லாம் இருக்குது, தூக்கி வரியா? அப்புறம் என் ட்ரெஸ்ஸும் இருக்கு. வேணாம் இதே நான் எடுத்து வரேன் போ. ஏண்டி அம்மா எங்கடியே? ரூமுக்கு போயிருக்காங்கடி. ஐயோ உங்களை ஏண்டி தனியா விட்ட? எதுக்கு இப்படி கத்துற நீ? ரூமுக்கு போறான்னு எங்க போய் நின்று இருக்காங்கன்னு தெரியல. போ சும்மாவே அப்படியே பத்திரவா. ஏண்டி இது நாடி இது ரூம் சின்னதா இருக்குது. அப்பவே சொல்ல எங்க போய் நின்று இருக்காங்கன்னு தெரியல. போ இந்த வரமா இருங்கம்மா. ஐயோ பாத்ரூம் முடியுது. ஐயோ உங்களை யார் இப்போ பாத்ரூம் கிட்ட போக சொன்னது? பொடி சீக்கிரம் பொடி. மாமாவே எப்படின்னா ஊர் ஜனமே வந்து இறங்கி இருக்குதேடி. மறக்குது எனக்கு வேற. கல்யாணத்துக்கு வரவங்க நம்மளை பார்த்து தான் சிரிக்க போறாங்க. வாடி பார்த்துக்கலாம். முன்னாடி வேற வந்து நிற்குதுங்க நம்ம ஜனங்க. சிரிப்பா இருக்கா எனக்கு. அடி வீட்டுல புளி கிடைக்குது. இதுக்கு என்ன நாட்டகாசம் பண்ண போதுங்கன்னு. வா பார்த்துக்கலாம். எம்மாடியோ உள்ள கால் வச்சா எவ்வளோ சிரிச்சு இருக்குது. எப்பாடியோ லைட்டை பத்தியா, பூவை பத்தியா, சேரை பத்தியா.
சூப்பரா இருக்கு. அரண்மனை மாதிரி இருக்குது மண்டபம். பரவாயில்ல, பெரிய பொண்ணு வீட்டுக்காரர் நல்லா தான் செலவு பண்ணி எல்லாமே ரெடி பண்ணியிருக்காருப்பா. பரவாயில்ல, கிராமத்து கல்யாணம் மாதிரி இல்லை, நகரத்து கல்யாணம் மாதிரி தான் இருக்குது. என்னம்மா அப்படியே நிக்கிறீங்க? ஏட்டா வந்துட்டீங்களா நீங்களா? ஆமாம்மா, வேன் பண்ணி நாங்க வந்துட்டோம். அப்பா எங்க சஞ்சிங்க? அப்பா பாட்டிக்கிட்டே பேசினேக்காரு. சஞ்சு அப்பா கூட இருக்கா. ஏன் வந்தீங்களா? வண்டி ஓரமா விட்டு உள்ள வர வேண்டியது. வெளியில என்ன பண்றீங்க? வெளியில ஒரே வேக்காடா இருக்கு. உள்ள பெரிய ஜிலி ஜிலி ஜிலின்னு ஏசி போட்டு வச்சிருக்காங்க. கூப்பிடு அப்பாவை கூப்பிடு. பேக்ல எடுத்துன்னு வராங்கம்மா. சரி, பொறுமையா வரட்டும். ஏண்டா சட்டையை போட்டிய பேண்ட் எங்கடா? பேண்ட் போட மறந்துட்டியா? இதாம்மா பேஷன். என்னடா பேசுன இது? ஏன்னா சட்டை கூட பேண்ட் வந்தது எங்க? ஐயோ, உங்களுக்கு சொன்னா புரியாது. அடப்பாவி, பேண்ட்டுக்கு காசு கொடுத்து தானே வாங்கினேன். இதான் மாடல். அதுக்கு சட்டை போட்டாலும் அழகாய் தோன்றும் மாநழகன், பெண்ணை பின்னால் சுற்றாமல் பெண்ணை சுற்றும் பேரழகன் இவனே. நாய் கடிக்காம பாத்துக்கோ. நாயில இங்க ஒண்ணு வராதுமா. சரி வாங்க, நம்ம ரூமுக்கு போலாம். ரூமுக்கா? நீ எங்க வர ரூமுக்கா? நீ தான் ரெடி ஆயிட்டல, எங்கேயோ உட்காரு. வரவங்களாம் வரவேறு. இது எல்லாரும் வர வைக்கணுமா? அதெல்லாம் பொம்பளை பசங்க செய்யற வேலைமா. பன்னீர் தெளிக்கிறது, சந்தனம் கொடுக்கறது, பூ கொடுக்கறது ஆம்பளை பசங்க போய் என்ன கொடுப்பாங்களா? ஏன் பொம்பளை பசங்க தான் கொடுக்கணுமா? நீ போய் உட்காரு. நீ தான் ரெடி ஆயிட்டல, பொம்பளை பசங்க ரெடி ஆகல யாரும். அவங்களாம் ரெண்டு கை எடுத்து கூப்பி வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு அதை பன்னீர் தெளிச்சு விடு. சந்தன பூங்கெல்லாம் அவங்களே எடுத்து வச்சுப்பாங்க. பொம்பளை பசங்களாம் பூ கொடுத்து அடி வாங்கிக்காதீங்கண்ணா. நம்ம அவசரம் போ போ, வாசல்ல போய் நில்லு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வராங்க பாரு, போ. கடைசியில் நம்ம ரிசப்ஷனிஸ்ட் ஆயிட்டோமே. எல்லா இடத்துலயும் வயசு பசங்க தான் நிற்பாங்க. இங்க வாணி மகா என்ன பண்ணுங்க? பெரியவங்க அவங்க அக்கான்னு கூப்பிடணும், பேர் சொல்லி தான் கூப்பிடக்கூடாது. அவங்களே எதுக்கு மேக்கப் பண்ணி நின்று சும்மா சுத்தத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள மேக்கப் பண்ணி போய் நிற்க சொல்லுங்க. ஐயோ, காலம் கெட்டு போய் கிடக்குது. வயசு பசங்களாம் நிற்க வைக்க முடியாது. அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. அப்புறம் ஆம்பளை பசங்க வருவாங்க, ஃபோன் நம்பர் கேட்பாங்க, சிரிப்பாங்க. அப்புறம் வேற வேற விவகாரம் ஆகி போயிடும். அதெல்லாம் உங்களுக்கு என்ன புரியுதா? அவங்க 2 பேர்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்பாங்க நீங்க நினைக்கிறீங்க. அதுங்க பார்க்கறதுக்கு தான் பொண்ணுங்க. 2 பொண்ணே கிடையாதுமா. பெருமை கதை கேட்டுச்சு அவங்க அடிக்க போறாங்க. போ, நான் சொன்னது போய் 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 நீல போய் இருக்கும் பணியை தெளிச்சு வரவே. போ. பெரிய பொண்ணு என்ன சொன்னாங்க? இந்த கல்யாணமே உங்க தலைமையில் தான் நடக்குது, நீங்க தான் அந்த கல்யாணத்தை நல்லா சிறப்பாக நடத்தி தரணும் அப்படி சொன்னாங்களா அப்பா கிட்ட? இதெல்லாம் வேற நடந்ததா? எனக்கு தெரியாது. ஆமா, அப்பா வேற பட்டு விசரில் எது கட்டின்னு வந்துருக்காரு. இந்த கல்யாணமே நம்ம தலைமையில் தான் நடக்குது, நம்ம தான் முன்னே நடத்துறோம். போ போ, போய் பணியை தெளிச்சு வரவே. போ, 2 கை எடுத்து கும்பிட்டு வாங்க வாங்க அப்படி சொல்லணும். நம்ம தலை ரொம்ப ஓவரா இருக்கு. நான் என்ன தலை வரல, பவுடர் அடிக்கல, ட்ரெஸ் மட்டும் தான் போட்டுன்னு வந்திருக்கேன். அதுக்காக கொஞ்சம் ரூமுக்கு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என் பையன் வந்து எப்பயுமே அழகுதான். போ போ, இதுக்கு மேல அழகு சேர்க்க வேணாம். அழகுக்கு ஏறினா அழகு சேர்ப்பாங்க சொல்லு. இப்படியே சொல்லி சொல்லி ஏமாத்துங்கம்மா. போ, சஞ்சு அப்பா பாட்டில உள்ள வர சொல்லு. கல்யாணத்தை எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு வந்தேன். கடைசியில நம்ம ரிசப்ஷன் நிக்க வைக்கிறாங்க. நம்ம ஊர் ஆம்பளை பசங்க ஒருத்தராவது வந்திருக்காங்கன்னு தெரியலையா? வருவாங்க வருவாங்க. எல்லாருக்கும் தானே இன்விடேஷன் வச்சிருக்காங்க. நம்ம வருவோம். எவனாவது பிடிச்சி பக்கத்துல நிக்க வச்சு வேண்டியதான். தனியாக நிக்க முடியாது. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். பொம்பளை பசங்க கிட்டலாம் பூலாம் கொடுக்க கூடாது. அப்புறம் அடி தான் வாங்குவேன். சரிம்மா சரிம்மா. இங்க பாரு, பாட்டி ஆண்டி அவங்கள பார்த்து தான் பூலாம் கொடுக்கணும், புரிஞ்சுதா? வயசு பசங்கள்கிட்ட கொடுக்காத. அம்மா நீங்க வேற மாத்த வாங்காதீங்க, கும்பிடுங்கம்மா. வேணா அப்படியே தட்டி வைக்கணும், இல்லைன்னு ஓவர் ஆயிடும் ஆட்டம். டேய், சித்தி வந்திருக்கா பாரு, கூப்பிடுறியா அவளை? இனி ராதிகா இங்க வாடி. ரூம் மாடி மேல இருக்குதா? வா வா. அந்த வரக்கா. இப்படி ஊருக்கே கேட்கற மாதிரி கத்தி இருக்கு பாரு. அப்பதான் கிராமத்துல இருந்து வந்திருக்கு பட்டி கடங்கு தெரியும். எங்கன்னா டீசெண்டா நடந்துக்குதா பாரு. நானே எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறேன். சரி, ரூம் எப்படி இருக்கு முதல்ல போய் பார்க்கலாம். மாப்பிள்ளை பொண்ணு இங்க தான் கேட்பாங்க பொழுது. நல்லா தான் இருக்கடா. எரும மாடா எவ்வளவு நேரமா கூப்பிடுற? வரியா வரலையா? இது எரும மாடா மானத்தை வாங்கறதுக்குனே இருக்குமா இது எனக்கு? வர இரு. என்ன வாய் முடிக்க போறியா? வர மாட்டாங்களா? எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். என்ன இங்க என்னன்னு கேட்டியா? என்னாச்சு? எதுக்கு செஞ்சு அழுற? அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? பானிபூரி வேணும். இது ஐஸ்கிரீம் பானிபூரியா? இப்ப யார் அதெல்லாம் வச்சு உட்காந்துருக்காங்க? எல்லா கல்யாணம் தான் வச்சிருக்காங்க ரெடி. ஐஸ்கிரீம் பானிபூரி, அதுக்கப்புறமா வந்து இந்த பழம் கட் பண்ணி கொடுக்குறாங்களா, அது என்னென்னோ வச்சுக்கிறாங்க. உனத்தையுமே காணா? அது உனத்தையுமே காணுமா? மாப்பிள்ளை அழைப்பு வைக்கும் போது தான் 7 மணிக்காக தான் எல்லாத்தையும் வைப்பாங்க. இப்போ ஊருக்கு முன்னே வச்சுட்டு யாருமே இல்லாமல் நம்ம தான் இருக்கிறோம், நம்ம தான் சாப்பிடணும் இருக்கணும். 7 மணிக்கு தான் வைப்பாங்க. போய் இதுக்கிட்ட யார் சொன்னது ஐஸ்கிரீம்லாம் இங்கே கிடைக்கணும்? நான் தான் சொன்னேன் ஐஸ்கிரீம்லாம் இங்கே இருக்கும் சொல்லிட்டு. ஏன் அதை நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்களா? ஏற்கனவே இதுங்க சிறு முசுங்க. அவங்க உங்களை யார் சொன்ன ஐஸ்கிரீம்லாம் இங்கே இருக்கணும்? இங்கே பாரு செஞ்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மாப்பிள்ளை பொண்ணுலாம் வந்துருவாங்க. அப்புறம் எல்லா ஜனமும் வந்துருவாங்க. அப்போ தான் வந்து ஐஸ்கிரீமு பானிபூரி என்ன பஞ்சு மிட்டாயி அது இதுன்னு எல்லாமே இங்கே வெளியில் வைப்பாங்க. நம்ம அப்போ போய் வாங்கி சாப்பிடலான்னு. ஆஹா எனக்கு இப்பயே வேணும். இது பேர் இப்பயே வேணும். அழுது ஆரம்பிச்சு வச்சுக்க, அடி தான் வாங்குவே நீ. இங்க பேர் சும்மா இங்கே அழுது நின்று வச்சுக்க, அவ்வளோதான். குழந்தை நீ மிரட்டுற. எல்லாம் உங்களால் வரதட்ட. இவங்கிட்ட யார் சொன்னது உங்களை ஐஸ்கிரீம்லாம் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு? இதுக்கு தான் அடங்க அப்படியே தெரிஞ்ச கதை தானே. எப்படி அடம் பிடிக்குது பார்த்தீங்களா? இப்போ பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் கடை ஏதாவது இருந்தால் கூட போய் வாங்கி தரலாம். எங்கள் பக்கத்தில் ஒரு கடையே இல்லை. ஐஸ்கிரீம் வேணும், அது வேணும், இது வேணும்னு. அதுக்கு தான் கம்மா இதுங்களா வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கணும். சும்மா கத்தாதிரி. நான் வசந்தி ஃபோன் பண்ணி சொல்கிறேன், வரும்போது வாங்கி வருவா. அதை செய்யுங்க முதல்ல. கொஞ்ச நேரம் போச்சுன்னா இங்கே மண்டபத்திலே எல்லாமே தருவாங்க. பஞ்சு மிட்டாய், ஐஸ்கிரீமு, அப்புறம் பானிபூரி என்னென்னமோ தராங்க. அதெல்லாம் இங்கே சாப்பிடலாம். இவங்களாம் சும்மா இருந்தது காசு ஊற்றி இப்போ வாங்கி தரணும். அதுக்கு அதே நிறுத்து. அந்த அத்தைக்கிட்ட சொல்கிறேன்னு சொல்கிறாங்களே, வாங்கி வருவாங்க. போ போய் பெரியமாலாம் ரூமில் இருக்காங்க பாரு, போய் ரெடியாக போ. அழுவதுவா செஞ்சிடும் போலாம். மண்டபம் நல்லா தான் இருக்குது. அத்தை அவங்க பிள்ளைங்க வந்ததுக்காண்டி வண்டி உரமா விட்டுட்டேன். மண்டபத்துலேருந்து உள்ள வரத்துக்கு அண்ணா ஆயிப்படும் போல இருக்குது. இதில் வேறு பொறுப்பாக இருந்து கல்யாணத்தை வேறு நடத்தி விடுங்க வேறு சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சவங்க யாரும் வந்தாங்க, அவங்க கிட்ட பேசினிருந்தாங்க நேரம். சரி, முதல் மாடியில் ரூம் இருக்குதா பாருங்க. எங்கள் அக்கெல்லாம் போயிருக்காங்க பாருங்க. அங்கே போய் பார்த்தேன் நல்ல ரூமாக ஒன்று எடுத்து அங்கே இருங்க வரேன். மூஞ்சி கைக்கெல்லாம் கழுவிட்டு புடவை மாற்றுங்க, தலைலாம் வாருங்க. வந்து நேருக்கு பின்னாடி முதல் மாடி மாடி வரையே இருக்கணுமா? ஐயோ கால் வேறு வலிக்குமே.
இருந்து டென்ஷனா இருக்குது. சஞ்சு அழுவாத, அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம், அத்தை வந்து ஐஸ்கிரீம் வாங்கி வருவாங்க. எனக்கு 2 ஐஸ்கிரீம் வேணும். 2 ஐஸ்கிரீம் வேணுமா? தள்ளுங்க தம்பி. ஐயோ உங்க அம்மா அடிச்சிருவா, போ ஒன்னே போதும், அப்புறம் ஜுரம் வரும். ஜுரம்லாம் வராது அத்தை, உங்களை கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு அடிக்கிற அடியை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். அடிக்க போறா, ஓடு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க போதுங்க. வீட்டுல இப்படி தான் அமக்கலம் பண்ணுதுங்க, வர இடத்துல இப்படி தான் அமக்கலம் பண்ணுதுங்க. எங்கன்னா நிம்மதியா இருக்க முடியுதா? என்ன இங்க சாப்பிட இடம் தான் இருக்குது, எப்படி மாடி மேல போறது? இதுங்கெல்லாம் வச்சு என்ன பண்றது? இந்த வர இருங்க, ஆளுங்க அந்த தானே தனித்தனியா வருதுங்க. மெது போட ரெடி ஆயிடுச்சுன்னா அதை கொடுத்து கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம். பரவாயில்லையே, ரூம் நல்லா பெருசா தான் இருக்கு. பெட்டு, முகம் பாக்குற கண்ணாடி, பாத்ரூம் எல்லாம் இந்த ரூம் உள்ளே இருக்குது. பாரு, கண்ணாடியே பார்க்காத காட்டு வசி மாதிரி எப்படி பார்த்துனக்காங்க. ஏன்னா இந்த கண்ணாடி நல்லா இருக்குடி, ஃபுல்லா முகத்துல கால் வரைக்கும் தெரியுது. நம்ம ஊட்டிக்கு போனோமே, அங்க ரூம் எடுத்துருந்தோமே, அந்த ரூம் தானே இது இருக்குது. என்னமோ புதுசா பாக்குற மாதிரி பார்த்துனுக்கீங்க. ஏண்டி அது கொஞ்சம் சின்னதா இருந்தது, அது வீடு மாதிரி இருந்தது. இது இப்போ நல்லா இருக்கு பாரு. மத்த பாத்தியா நல்லா புசுன்னு இருக்கு. அம்மா இதுக்கு முன்ன பின்ன மெத்த பாத்துருக்கீங்களா? சரி சும்மா பேசினே இருக்காதீங்க. போயிட்டு கை கால் மூஞ்சில கழுவி வந்துட்டு புது ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகுங்க. பக்கத்துல கோயிலுக்கு வர போனோம், மாப்பிள்ளை பொண்ணுக்கு நலங்கு வச்சு கூட்டு வரணும். பெரிய பொண்ணு அதை ஃபோன் பண்ணுவாங்க, நம்ம ரெடியா இருக்கணும்ல. ரொம்ப ஹாப்பியா இருக்க போல இருக்குமா? ஆமா, கல்யாணம்னா சந்தோஷம் தானே. சரி உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு, கிளம்பிட்டாரு என்ன ஏதுன்னு. அப்பா நைட்டுக்கு வரதானமா சொன்னாரு, இப்போ எப்படி வருவாரு? அவரு ஒரு கூறு கட்ட மனுஷன், ஊர் ஜனமே இங்கதான் சத்தத்தை தண்டு போய் கிடக்குது. எங்கன்னா வரனால கடையை மூடிட்டு யாருமே இல்லாத ஊர்ல யாருக்கு இளநீர் ஊற்றுன்னு தெரியல. சரி 2 பேர் ரெடி ஆகுங்க, நான் கீழே போயிட்டு அங்கே போயிட்டு மெது போண்டாவும் காஃபி ரெடி ஆயிடுச்சா பார்த்து சாப்பிட்டு வரேன். உங்களுக்கு அப்படியே எடுத்துன்னு வந்துடுறேன், இங்கே இருங்கண்ணே. நீங்க எங்கேயும் இருங்கம்மா, நாங்கள் போய் பார்த்துன்னு வரோம். ஐயோ பொம்பளை பசங்க இங்கேயும் அங்கேயும் ஓடி இருக்கக்கூடாது. பொம்பளை அங்கேயே ரெடி ஆகுங்க, மூஞ்சி கைக்கெல்லாம் கழுவிட்டு மேக்கப் போடுங்க, நான் போய் பார்த்துன்னு வரேன். பேக்ல இங்கே ஓரமாக வச்சிடலாம். ஏம்மா எங்கேயும் போகிறேன்னு சொன்னீங்க, உட்காந்துட்டீங்க எங்கேயா? மேலே கட்டில் மேலே உட்காருங்கம்மா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகிறேன். வீட்டில் உட்காருங்கம்மா, ஏமா கீழே உட்காருங்க, மேலே ஏறி இனி அது வெள்ளக்கால் பெட்ஷீட் வேற போட்டு வச்சுக்காங்க. அந்த மேலே ஏறினா அழுக்காயிடும் போல தெரியும், யாரையும் துவைக்கிறது, அப்புறம் நம்மளே துவச்சி கொடுத்துட்டு போச்சுனா என்ன பண்ணுறது? ஆமாம், உங்களை வந்து பெட்ஷீட்டு தலைக்காய் எல்லாத்தையும் துவச்சி கொடுத்துட்டு இதில் பெருக்கி துவச்சி கொடுத்துட்டு போக சொல்லுவாங்க. ஏமா இதெல்லாம் நம்ம வாடகைக்கு எடுத்துருக்குறோம், அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஏறுங்க மேலே ஏறி பக்காரங்கம்மா. வேணாண்டி கீழே உட்காந்துக்கிறேன். ஐயோ இந்த அம்மாவை வச்சு நான் என்ன பண்ணுறது? பெரியம்மா பார்த்தியா இந்த ரூமில் தான் இருக்கிறாங்க, அழக்கூடாதுன்னு. ஏன் சஞ்சு அழுவுறா? பெரியம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். ஐஸ்கிரீமா? இங்கே எங்கேயும் ஐஸ்கிரீம் விற்கிது, இங்கே எதுவுமே விற்கலையே. இங்கே மண்டபத்தில் வந்து ஃபங்க்ஷன் நடக்கும்போது பானிபூரி ஐஸ்கிரீம்லாம் தருவாங்களே, அதெல்லாம் சொல்லி கூட்டின்னு வந்தேன். இங்கே இறங்கினோடனே ஐஸ்கிரீம் இல்லை சொல்லிட்டு அது இருக்கா. ஐயோ என் தங்கத்துக்கு ஐஸ்கிரீம் வேணுமாமே. என்ன யாருன்னா ஓடி போய் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்களாண்டி. பெரியம்மா அத்தைக்கு ஃபோன் பண்ணி அம்மா வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சொல்லியிருக்காங்க. அப்படியா? அப்போ ஏறி சொல்ல அழுவுறீங்க? ஐஸ்கிரீம் வாங்கி வர வரைக்கும் அழுவேன் நான். ஐஸ்கிரீம் வேணும். ஏறி சொல்ல அழுவாதடி. ஏறாதிக்கார மேலே இருக்குமா இந்த ரூம் தானே? தெரியலங்க அத்தை, இந்த ரூம் திறந்தது காலியாக இருந்து நாங்கள் வந்து உட்காந்துக்கணும். பக்கத்தில் ரூம் இருக்குது, அதுக்குள்ள சாவி யார் வச்சிருக்காங்க தெரியலையே. எல்லா ரூமும் திறந்துதாம்மா இருக்குது, சும்மா டாப்பால் தான் போட்டிருக்காங்க வெளியில். அப்படியா அத்தை? அப்போ நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க ரூம் எடுத்துக்கோங்க. ஒரு ரூமில் 4 பேர் தான் இருக்க முடியும் போல இருக்குது. உங்கள் குடும்பத்துக்கு ஒரு ரூமு, எங்கள் குடும்பத்துக்கு ஒரு ரூமு, அப்படி ஒருத்தர் ஒரு ரூம் எடுத்துக்க வேண்டியதான். நிறைய ரூம் தான் இருக்குது இங்கே. அப்புறம் சாவி இல்லைன்னு பார்த்தேன், அதை சொல்கிறாங்க திறந்ததா இருக்குதுன்னு. சரி அவசரமா பாத்ரூம் ஒருத்தர் இங்கே இருக்குதா, போயிட்டு வரேன் நான். இருக்கிறத போங்க. முட்டின்னு வந்துச்சு இந்த வேன் வரத்துக்குள்ளே. இந்த தூக்கி போடுது, மேடம் பள்ளமா இருக்குது. இந்த ரோடு சரியா இருக்குதா? வேன்லேயே போக வேண்டியது, அடக்கி வச்சுன்னு வந்திருக்கேன். அது வேன்லேயே போக வேண்டியதா? ஐயோ நீங்கள் என்ன சின்ன குழந்தையா வேன்லேயே போத்துக்க? அதான் அடக்கி வச்சுன்னு வந்திருக்கேன் சொல்கிறேன். அவங்க கிட்ட எதுக்கு சண்டைக்கு போய் நீ கும்னருடி. சரி வேன்லேயே போயிருப்பாங்களாண்டி. இது என்னடி இது? வயசானவங்கள அப்படிதான் இருப்பாங்க. சஞ்சுவா பெருமை கதக்குவா. யார் அடிச்சானோ என் தங்கத்தை? ஆமா சின்ன குழந்தை தூக்கி வச்சு என் தாலாட்டு பாடுங்கம்மா. இப்படி குழந்தை அழுவுறல்ல. அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடமா, ஆடுமறையாடி விட்டு அள்ளி விழி மூடமா. அத்தை மடி மெத்தையடி நீங்க என்ன அத்தையா? நீங்க பெரியமா தானே? பாட்டு அது, பாட்டு அந்த மாதிரி. அம்மா அப்படியே பாடினே உட்காந்துக்கிட்டோம். நம்ம ரெடி ஆகல. இருடி மூஞ்சி கை கல்லாம் கழுவுத்து இல்லையா? பாட்டி வேறு பாத்ரூம் போயிருக்காங்க, அவங்க வரட்ட வெளியில் மூஞ்சிக்கெல்லாம் கழுவின்னு வந்து அப்புறமா ரெடி ஆகலாம். பாட்டி வேற பாட்டி சீக்கிரம் வாங்க பாட்டி வெளியில. என்ன இந்த குழந்தை தண்ணி வர மாட்டேங்குது, இன்னும் 4-5 குழந்தை இருக்குது. ஐயோ ஒன்னொன்னே திறந்து பாருங்க. யாத்தே இந்த சுத்தண்ணி வந்துடியே, சுத்தண்ணி கொதிக்க பல்லாவத்துக்கு பக்கெட்டிய வர காணுமே. இதுனடி இது குழந்தை தலையில தண்ணி ஊத்துது. ஐயோ பாத்ரூம் போயிட்டு வரதுக்கு இவ்வளவு அம்மாக்கலாமா? வரண்டி நானே நினைச்சு போயிட்டேன்டி. எங்க அம்மாக்கு மேல இருப்பீங்க போல இருக்கிறீங்க. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று, கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று, கலந்தாடி கை கோர்க்கும் நேரம், கண்
ஆமா நீங்க பாருங்க பார்த்தாதுன்னு இப்ப இவ்வளவு வேற படம் சொல்றீங்களா? எந்திரிங்கம்மா முதல்ல இங்க இருந்து. ஏய் கும்மிரு, குழந்தை அழுகுறல்ல, பாட்டு பாடி சமாதானப்படுத்தணும். உங்களெல்லாம் சின்ன வயசுல நீங்க அழுதீங்கன்னா இப்படி தான் பாட்டு பாடி சமாதானப்படுத்தணும் தெரியுமா? எல்லாரும் இந்த ரூம்ல தான் இருக்கீங்களா? நான் போய் பக்கத்து ரூம்ல போய் தேடி பார்த்துட்டு வரேன். ஒருத்தரையும் காணோங்க. நீங்க இந்த முதல் ரூம்ல தான் இருந்திருக்கீங்க. இனி நம்ம கூட வந்தவங்களா எங்கடி வந்தாங்களா இல்லையா மேல? தெரியலக்கா, எல்லாம் வேணாம் நின்று சண்டை போட்டு நின்றுதுங்க. வந்ததுங்களா இல்லையான்னு தெரியல. இது சண்டை போட்டு இருந்தாங்களா? எதுக்குடி? யாருக்காலே யாரும் வச்சுட்டாங்களா? அதுக்கு சண்டை போட்டுருக்காங்க. ஐயோ சும்மாலே ஆடுவலைவ. இது எல்லாரும் கூட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ரூம் எடுத்து கூடாண்டியே. ஆமா சின்ன குழந்தைங்க சண்டை போட மட்டும் தெரியாது, மற்றது எதுவுமே தெரியாது. வந்து அவங்க ரூம் எடுத்து ரெடி ஆக வேண்டி தானே. இதுங்க வேற வெத்தலை பாக்கு வச்சு கூட்டு வருவாங்க. இந்த மெது முன்னா காஃபி வேற இன்னும் ரெடி ஆகலையா? பசியாக எடுக்குது வேற. என்ன எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? நானும் போய் கேட்டு தண்ணி வந்தேன். என்ன ரெடி ஆக சொன்னாங்க. எங்க சஞ்சீவ் மட்டும் இருக்கா? எங்க மாமி இருங்க. நான் இங்க தான் இருக்கிறேன். எங்க குரல் மட்டும் கேக்குது ஆளக்கானா? அவங்க பாத்ரூம்ல போய் 1/2 மணி நேரம் ஆகுது, வர மாட்டேங்கிறாங்க வெளியில. ஏன்னா இந்த கதவு வர திறக்க முடியலடி. இது வேறையா உங்களுக்கு? வர இருங்க. அந்த ஒண்ணு போய் பாத்ரூம்ல போய் வந்துச்சே. சஞ்சோ நீ நேமே ஆகுதுன்னு வச்சு கேட்டேன், அடிதான் வாங்குவே நீ. ஏய் குழந்தை மெட்டாத கம்னரு. ஏக்கா இது என்ன வீடா? இது எப்படி அடம் பிடிக்குது பத்தியா? வசந்தி ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? ஐசியம் பண்ண சொல்லி. சொல்லிட்டேன் வேணா சொல்லியிருக்கா. வாங்க வெளியில வாங்க. ஏம்மா ஒரு வழியா வெளியில வந்துட்டேன். உள்ளே மாட்டி போன்னு பயந்தே போயிட்டேன். ஏத்த வர இடத்துல ஏன் என்ன பண்றீங்க நீங்க? முன்னாடி பாத்ரூம் இது. ஒரு குழாவை திறந்தா சுத்தண்ணி வருது, ஒரு குழாவை திறந்தா தலையில தண்ணி ஊத்துது. முன்னாடி பாத்ரூம் இது. நஞ்சே போயிட்டேன். கவலைங்க. ஐயோ பேக்ல வெளியில இருக்கு பாருங்க. முதல்ல தலையை துடைக்கணும். வர இடத்துல இதே மாதிரி அமக்கலம் பண்ணிட்டு இருங்க. உங்களை பார்த்து பசங்க எல்லாம் கெட்டு போட்டான். பெருசு ஒழுங்கா தானே, சின்னது ஒழுங்கா இருக்கான். பெருசு எப்படி இருக்குது பாரு. இப்போ யாரும் உங்களை தலை குளிச்சுட்டு வர சொல்லுதே? ஆமா நான் தான் இப்போ வேற என்ன குழாவை திறந்து தலை தண்ணி ஊற்றின்னு வந்துக்கிறேன். இப்போ வீட்டில் தான் குளிச்சுட்டு வந்தது. அதுக்குள்ள பாரு நஞ்சின்னு போய் எனக்கு தலையில. என் டவல் எந்த பேக் இருக்குதே? இருங்க எடுத்து தரேன். எங்க போனாலும் தொல்லை.